சயின்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த டிவி சேனல்களுக்கு ரொம்ப அடிமையா தான் காணப்படுறோம். அப்படி நம்ம அன்றாடம் பார்க்குற டிவி சேனல்ல எது பெஸ்ட், எது வொர்ஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்க உதவுற ஒரு விஷயம் தான் டிஆர்பி. டிஆர்பி அப்படிங்கிறதுடைய சரியான விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி டார்கெட் ரேட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது பிற டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட்ங்கிறது தான் ரொம்ப சரியானது. இது பார்க்ங்கிற ஒரு நிறுவனத்தால் கணிக்கப்பட்டு சொல்லப்பட்டு வருது. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த டிஆர்பி எப்படி கணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு செலக்டட் ஏரியால ஒரு குறிப்பிட்ட ரிசீவர்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, பீப்பிள்ஸ் மீட்டர் அப்படிங்கிற ஒரு கேட்ஜெட்ட பொருத்தி அத கணிக்கிறாங்க. ஸோ இந்த பீப்பிள்ஸ் மீட்டர்ங்கிறது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருள். இத வெளிநாட்டுல வர வைக்கிறாங்க. ஸோ குறிப்பிட்ட ஒரு சேனல் ஒரு வீட்ல எத்தன பேர் ஒரு சேனல பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த டிஆர்பி கணிக்கப்பட்டு வருது. ஸோ அப்படி டிஆர்பி கணிச்சதுல இந்தியாவிலே டாப் 5 குறிப்பா தமிழ்நாடு, சவுத் இந்தியால நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிறோம்னா, இங்க இருக்க டாப் 5 சேனல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ டாப் 5ல 5வது இடத்துல இருக்க சேனல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலர்ஸ் டிவி தமிழ். எங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஷோ மூலமா நிறைய ஒரு நல்ல கிராண்ட் என்ட்ரிய கொடுத்த இந்த சேனல் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நார்மலான ப்ரோகிராம்ஸ் தான் போட்டுட்டு வருது. பட் இருந்தாலும் இவங்களுடைய பிக்சர் குவாலிட்டிக்காகவே உங்களுக்கு நிறைய பேர் இந்த சேனல் பார்க்குறாங்க. ஸோ இதுவும் வளர்ந்து வர ஒரு சேனல். நம்மளுடைய டாப் 5ல 4வது இடத்துல இருக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேடிவி. இது நம்மள நிறைய பேருடைய ஒரு ஃபேவரட்டான சேனல். இது தமிழ் திரை படங்களின் ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா படத்தையும் இதுல போடுவாங்க. ஏன்னா தமிழ் படங்களை பாதுகாத்து வச்சிருக்க ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ்ன்னு கூட அந்த கேடிவியை நம்ம சொல்லலாம். கேடிவியை தொடர்ந்து அடுத்த இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீ தமிழ். ஜீ தமிழ் பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல அந்த இடத்துல தொங்கினாலும், சொல்வதெல்லாம் உண்மை, சரிகமப்பா, லிட்டில் சாம்ப்ஸ், அப்புறம் ஒரு சில நாடகங்கள் மூலமா தற்போது மேலே எழும்பிட்டு வராங்க. பட் இந்த ஜீ தமிழோடைய நிலைமை நம்ம ஊர்ல மட்டும் தான் இப்படி இருக்கு. மற்றபடி நார்த் இந்தியா சைடு ஜீ டிவிங்கிறது கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்க ஒரு சேனல்ல தான் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஸ்டார் நெட்வொர்க் உடைய ஸ்டார் விஜய். ஸோ ஸ்டார் விஜய் பாத்தீங்கன்னா அண்மையில தான் வளர்ந்து வந்தாங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல 5வது இடத்துல இப்போ 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த 2வது இடத்துக்கு வர்றதுக்கு ஸ்டார் விஜயோடைய முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ். பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா, ஸ்டார் விஜயோடைய டிஆர்பி படிப்படியா ஏறாம ஒரே நாள்ல அகல இமாலயன் ரேஞ்சுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய டிஆர்பி பார் கவுன்சில் வெளியிட்ட ஒரு உண்மை. ஸோ பிக் பாஸ்ங்கிற ஒரே ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா 5வது இடத்துல 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க ஸ்டார் விஜய். ஸ்டார் விஜயை தொடர்ந்து எல்லாரும் நம்பர் 1ல இருக்கிற ஒரு சேனல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா லேடிஸ் இருக்கு வீட்டுல இந்த சேனல் 24 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த சேனல் தான் சன் டிவி. சன் டிவி இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்க பிரத்யேகமான யூசர்ஸ். ஏன்னா சன் டிவியை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இது ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ்நாட்டுல நம்பர் 1லயே தந்துட்டு வருது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சன் டிவில பெருசா எந்த ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரோக்ராமும் போறது கிடையாது. பட் இவங்க கம்ப்ளீட் எதை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ், குடும்ப பெண்களை டார்கெட் பண்ணி இவங்க சீரியல் போடுறதுனாலே இன்னைய வரைக்கும் நம்பர் 1ல இருக்காங்க. ஸோ நம்பர் 2ல இருக்க நம்ம ஸ்டார் விஜய்க்கு நம்பர் 1ல இருக்க சன் டிவிக்கு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவு ஒரு வித்தியாசம் இருக்கு டிஆர்பில. ஏன்னா சன் டிவிங்கிறது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சேனலை மாறிக்கிட்டு வருது. குறிப்பா குடும்ப பெண்கள். ஸோ அந்த அளவுக்கு நம்பர் 1ல இருக்க சன் டிவியை அசைச்சுக்க இன்னும் 10, 15 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார் கவுன்சில் வெளியிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த 5 சேனல்ல உங்களுடைய ஃபேவரட் சேனல் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல பல சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.